போர்லாம் முடிஞ்சா? ஏம்மா இவா இருக்காளாம்மா, இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காமா. இது செகண்ட் ரேங்க்னா என்னது, ரெண்டாவதா? தமிழ்ல சொல்லுங்களா ஆண்டி, பெரிய படிப்பு படிக்கலாம் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு. ரெண்டாவது ரேங்க? ஏம்மா ஆமா ஆமா, அது கூட தெரிய மாட்டேக்கு. இது ரெண்டாவதா எடுத்திருக்கா? உங்க அப்பா ஏமாவா நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு தெரியுமா, நீ என்ன ரெண்டாவது ரேங்க் எடுத்திருக்கா? ஒரு காலாவது புக் எடுத்து படிக்கணும், இப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாக்கி ரெண்டாவது தான் வருவ நீ. 1300 ரூபா கொடுத்து ஒரு கிருஷ்ணகிரி வாங்கி கொடுத்தேன், அது போட்ட இடத்துலயே கிடக்கு. வேற நீங்க எங்க படிப்பிய? உங்களை நம்பி புக்கு எல்லாம் வாங்க வேண்டியதான். ஏமா என்னதம்மா கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரினா என்னதுமா? அன்னைக்கு ஒருத்தையும் புக்கு கொண்டு வரவன நிறுத்தி இது வேணும் வேணும்னு அடம் பிடிச்சாலாட்டி, தமிழ்ல உள்ளதை எதை இங்கிலீஷ்ல பார்க்கதா, இங்கிலீஷ்ல உள்ளதை தமிழ்ல பார்க்கதா, எதை சொன்னால அது என்னது, கிருஷ்ணகிரி தானே? அது டிக்ஷனரிமா. என்ன இளவு அதுக்கு எம்டி சிரிக்கிறியே? நான் உங்களை மாதிரி பள்ளியிடத்துக்கா போனேன்? அதை எடுத்து படிச்சு தொலைய வேண்டியதுன்னு. அந்த பக்கத்து வீட்டு சரஸ்வதி மாவா 23வது ரேங்க் எடுத்திருக்கானா, நீ இப்படி 2ஆம் ரேங்க் எடுத்துட்டு வந்து என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கா? இப்படி இருக்க எதுக்கு நீ சிரிக்கிறியே? அந்த சரஸ்வதி மாவா சும்மையே தான் சுத்திட்டு திரிவா, 23வது ரேங்க் எடுத்திருக்கா. நீ இப்படி இருக்கான்னு கேட்டா உனக்கு என்ன சிரிப்பாவா இருக்கு? நீ உங்க அப்பா வரட்டும். அம்மா 2 தாமா பெருசு, செகண்ட் ரேங்க் தாமா பெருசு. 23லாம் எடுத்தாக்கி தங்கச்சி மாதிரி ஒன்றும் படிக்காத பிள்ளைமா. இங்க பாரு, என்ன இழுக்க வேலை வச்சுக்கிறத பத்துக்க. என்ன இளவு, நம்ம 4 எழுத்து படிக்கலன்னு இவ்வளவு சொல்லியதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. 2 பெருசா? 2 23 தான் பெருசு, நீ நான் படிச்சிருக்கேன். இவ ஏதோ புதுசா 2 பெருசுங்க. யார்கிட்டயும் போய் சொல்லிட்டு நிக்காதம்மா. ஏம்மா நீ எத்தனை வரமா படிச்சிருக்க? இனி என்ன சுவாதிக்க வாட்டி செய்யறிய? 4 எழுத்து உங்களை படிக்க வச்சனால தானே இப்படி தப்பு கண்டுபிடிக்கிறிய?